நான் வெளிப்படையாவே பாஜகவினரை கேட்கிறேன், எப்பதான் நீங்க வன்முறையை விட்டு வளர்ச்சி பத்தியே பேசுவீங்க? எப்பதான் வெறுப்பையும் பிரிவினையும் விதைக்கிற முயற்சிகளை நிறுத்திட்டு தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் பற்றி பேச போறீங்க, யோசிப்பீங்க? தொடர்ந்து தமிழ்நாட்டை குறை சொல்லி பேசுறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா? குறை சொல்லி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்கள் ஆளக்கூடிய எந்த மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக ஆளுது? தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வாரா? தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க எடுத்த நடவடிக்கை என்ன? இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் எப்ப முடிவுக்கு வரும்? இதை தீர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு தானே 12 வருஷத்துக்கு முன்னாடி உறுதிமொழி கொடுத்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. வெளியுறவுத்துறையும் கடற்படையும் யார் கண்ட்ரோல் இருக்கு? இவங்களுக்கு கிடைச்ச சரியான ஆள் தான் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள். ஒருத்தர் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு வடை சுட்ட மாதிரி பழனிசாமி அவர்களும் வாய்க்கு வந்தபடி வெரைட்டியா இப்ப வடை சுட்டு இருக்காரு. இந்த வடைகளை எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தேர்தலை காரணமாக காட்டி மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிறுத்தி வச்சிடலாம், மக்களுக்கு திமுக அரசு மேல அதிருப்தியை உண்டு பண்ணி கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணாங்க. இதை அட்வான்ஸா நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. பாவம் எதிர்கட்சிகள் தான் நிலைகுலிஞ்சு போயிருக்கிறாங்க. முதல்ல இதை கிண்டலடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலேயே நம்ம அதிரடி முடிவுக்கு மக்கள் கிட்ட கிடைச்ச வரவேற்பை மறைக்க முடியல. அதனால இப்போ அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ எங்களால தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் இட்டு. பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. நம்ம திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சியோட யாரும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அதிவேகமா முன்னாடி போயிட்டு இருக்கு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் மீண்டும் அமையும். இப்போ நாங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனையில எங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ நாங்கள் மிஞ்சுவோம். தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். நாட்டுக்கே வழிகாட்டும் நம்முடைய மக்கள் நல திட்டங்கள் தொடர, தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை தொடர்ந்து நடைபோட, வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு வெல்லட்டும். புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாள் விழா, அந்த நன்னாளிலே அற்புதமான அறிவிப்பை நான் வெளியிட்டேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டேன். ஸ்டாலின் உடனே என்ன செஞ்சாரு? அங்க நேற்று தினம், இன்னைக்கு நேத்தியா, இன்றைய தினம் ஒரு அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது பேசுறார், பூஜ்ஜியம் ஒன்றா சேர்ந்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்கணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது, நாங்க என்ன செய்யறது? ஆனா நாட்டை ஆள போவது யார் என்று தெரியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க இந்த கூட்டணிக்கு. இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம்.
யாருக்கு பூஜ்ஜியம் இல்லைன்னா ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு. ஆகவே ஸ்டாலின் அவர்களே பூஜ்ஜியத்தை பற்றி சிந்தித்து சிந்தித்து உங்களுடைய காலம்தான் விரைவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். அவரு 5000 ரூபாய் அறிவிச்சதுனாலதான் அது இன்றைக்கு நாட்டில் சூப்பர் ஹிட் ஆயிட்டு தான். 5000 ரூபாய் அறிவிச்சது சூப்பர் ஹிட். எப்படி அறிவிச்சாங்க? பிப்ரவரி மாசம் உரிமை தொகை கிடையாது, மார்ச் மாசம் உரிமை தொகை கிடையாது, ஏப்ரல் மாசம் உரிமை தொகை கிடையாது. அந்த 3 மாத உரிமை தொகையை சேர்த்து கோடை காலம் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? சொன்ன மாதிரி தேர்தல் பயம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு. இந்த அறிவிப்பு மூலமாக தேர்தல் பயத்தை அவர் வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கிடைக்க வேண்டிய தொகையை முன்பணமா கொடுக்கிறார், அவ்வளவுதான். இவர் அறிவிச்சாலும் அறிவிக்காவிட்டாலும் ஆன்கோயிங் ஸ்கீம், தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகின்ற திட்டம் அது செயல்படுக்கும். இவர் அறிவிக்கலாலும் பிப்ரவரி மாசம் அந்த உரிமை தொகை அந்த மக்களுக்கு போய் கிடைக்கும், மார்ச் மாசம் அந்த உரிமை தொகை அந்த மக்களுக்கு போய் கிடைக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மாசமும் அந்த குடும்ப தலைவிக்கு அந்த உரிமை தொகை போய் கிடைக்கும். ஆனா இவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஏதோ மக்களுக்கு பெரிய தொகையை கொடுப்பதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஒரு கவர்ச்சிகரமா இதை அறிவிச்சு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக ஸ்டாலின் எடுத்த அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுக்கிறாராம். இப்பதான் கோடை காலம் வருதா? 2026 தான் கோடை காலம் வருதா? இந்த ஆட்சி பொறுப்பேற்று 22வது வருஷம் கோடை காலம் வந்தது, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருடம் கோடை காலம். இந்த கோடை காலத்தெல்லாம் மக்களுக்கு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய தினம் தேர்தல் வந்த காரணத்தினால இந்த கோடையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த கோடை நிதியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தந்திரம் பாருங்க. அதான் சூப்பர் ஹிட். திரு ஸ்டாலின் அவர்களே, சூப்பர் ஹிட். நாங்க 10,000 கொடுத்தது அறிவித்தது சூப்பர் ஹிட். உங்களுடைய ஆட்சியில விலைவாசி விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்து போயிட்டது. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு மக்களுக்கு, நகர மக்கள், மாநகராட்சியில் வாழ்கின்ற மக்கள், பேரூராட்சியில் வாழ்கின்ற மக்கள், இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் வீட்டு வரி 100% உயர்வு. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா, 2000 ரூபாய் கட்டணும். கடவரி 150% உயர்வு. இன்னைக்கு கடையில் 1000 ரூபாய் கட்டினா அதிமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்றங்கள் 1200 ரூபாய், கிட்டத்தட்ட 2200 ரூபாய் கட்டணும். அதோட ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி 6% உயர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீட்டு வரி, கடவரி 6% உயர்ந்து கொண்டே போகும். அது மட்டும் மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்து விட்டது இந்த ஆட்சியில். அதிமுக ஆட்சியில் நீங்க 1000 ரூபாய் கட்டினத இப்ப 2000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டது. இப்படி குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் அதிமுக தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில் எல்லா குடும்பத்திற்கும் மாதம் வருடத்து ஒரே கட்டமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அந்த நிதி சுமையை குறைப்பதற்காக உதவித்தொகையை அறிவிச்சோம். ஸ்டாலினால பொறுக்க முடியல, பதறாரு, வாயில வடை சுடுறாரு. நீங்க தான் வாயில வடை சுடுற. 5 வருஷமா வடை சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டுல எத்தனை பேர் வச்சிருக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, அவ்வளவு பேர். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமோ வா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், உங்கள் கனவை சொல்லுங்கள். முதல்வரின் முகத்தில் உங்கள் கனவை சொல்லுகின்றா. மக்கள்கிட்ட போய் கேட்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி
முடிவு கட்ட வேண்டும் இந்த தேர்தல். அதுதான் எங்களுடைய கனவு. இவ்வளவு பேர் வைப்பதிலே நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின். இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பேர் வச்சிருக்காரு. இந்த பேரில் அடங்கின திட்டம் மக்களுக்கு தெரியுமா? தீனா ஒரு பேரை வைப்பாரு, ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அங்க போட்டோ ஷூட் எடுப்பாரு, பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. எப்படி வாயில வடை சுடுடா என்று சொன்னால் அது ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கும். அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமா திரு ஸ்டாலின் அரசாங்கம் இந்த 5 ஆண்டு காலம் ஏமாற்றிக் கொண்டிருந்தது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க.